வீடு கட்டுறது எவ்வளோ எளிமையாயிடுச்சுன்னு பாருங்க. ஆல்ரெடி கான்கிரீட் மிக்ஸ் ஆயி ஒரு ட்ரக்ல எடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க இருந்து இன்னொரு மெஷினுக்கு வந்து அத அனுப்புறாங்க. அங்கேயும் திரும்ப ஒரு மிக்ஸிங் நடந்து, பைப்பு மூலம் எடுத்துட்டு போய் நம்ம எந்த இடத்துல போடணுமோ அங்க போட்டுர்றாங்க. இதனால நெறைய டைம் அப்படின்றது சேவ் ஆவுது. கண்டிப்பா அது உண்ம. அதே மாரி அந்த மிக்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ப்ராப்பரா நடந்து உள்ள போய் விழுது. ஆனா லேபர் அப்படின்றது எவ்வளோ பேர் விட்டுருக்காங்கன்னு பாருங்க. ஒரே ஒருத்தர் தான் உள்ள விட்டுருக்காங்க. அத சமநிலைப்படுத்துறதுக்கு. இதே இது நார்மலா வெளிய இந்த கான்கிரீட் எல்லாம் மனிதர்கள் மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தா, மினிமம் 30லேருந்து 40 பேர் வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதனால எவ்வளோ பேர் வந்து வேலை இழப்பு அப்படின்றது நடக்குதுன்னு பாருங்க. டெக்னாலஜி இதெல்லாமே வரது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். பட் மனிதர்களுக்கு வேலை இழப்பு அப்படின்றது நெறைய நடக்கும். அதான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இது மூலம் வந்து நெறைய வேலை இழப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி.